ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஜாக் A2B. இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரிம்மிங் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிசர் மாதிரி இருக்குவாங்க ட்ரிம்மிங்காக. இதே வந்து நீடில் பொசிஷன் அப் டவுனுக்காக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அப்புறம் ப்ரோக்ராம் எஸ் இருக்கிறது, PS இருக்குது. இந்த ப்ரோக்ராம் தேவை. நமக்கு மெயின் வந்து 1, 2 இது கான்செப்ட் ரொம்ப மெயின். இது லிஃப்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. அடிஷ்னலாக வேணால் வச்சுக்கலாம், நம்ம காயில் ஆப்ஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LED லைட் வந்து இந்த நீடில் பொசிஷனுக்காக டாப் டவுனுக்காக பாருங்க. இது அழுத்தினா டாப் டவுனுக்காக லைட் ஆன் ஆஃப் இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் பார்க்கலாம். த்ரெட்டிங் பண்ணும்போது பாபின் சுற்றும் போது நம்ம நூல் இங்கே போடுறோம். அதுக்கடுத்து இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த டென்ஷன் செட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாபின் வைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நூல் இங்கே போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது இந்த ஹோல்ஸில் பின்பக்கமாக வழியாக எடுத்துட்டு இது பாருங்க, நேராக என்ன பண்ணுறோம், இந்த பின்னில் போட்டு எடுத்துட்டு இந்த பின்னில் போட்டுட்டு நேராக வந்து இதில் ரோல் பண்ணோம். என்ன பண்ணோம்னா இந்த பாபினை எடுத்துட்டு இதுக்குள்ளார இப்படி அழுத்துறோம். இந்த பாபினை இப்படி அழுத்துட்டு இந்த எவ்வளோ தேவையோ சரி கட் பண்ணிக்கிறேன்னா கட் பண்ணிட்டு இது உள் பக்கமாக அழுத்துட்டு படகு மதிக்க போகிறோம். இது இப்படி இருக்கும், அது உள் பக்கமாக அழுத்துட்டு படகு வச்சிங்கன்னா பாபின் சுற்றுறோம். எல்லாரும் சுற்றுறாங்க. இது பாபின் சுற்றுற மெத்தேடு. நம்ம இப்படி தான் வந்து பாபின் டாப்லேருந்து ரோல் பண்ணணும். பாபின் ரோல் ஆகிட்டு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னீங்கன்னா இந்த பாபினை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து பாபின் சுற்றும் போது இந்த லிஃப்டர் ஞாபகம் வச்சுங்க. லிஃப்டர் கீழே இருக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி கைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தூக்கிடுவேன், கீழே இருந்து மேலே தூக்கிடுவேன். ஓகேவா? அடுத்தது வந்து நான் த்ரெட்டிங் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், இது பாபின் சுற்றி முடிச்சவொடனே வெளியே எடுத்துட்டு இங்கே இதை இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாபின் போடையில எப்பவுமே வந்து கிளாக் வைஸ் வாட்ச் ஓடுறதுல கடிகாரம் இப்படி ஓடுது பாருங்க, அந்த மாதிரி சுற்றும். பாபின் வந்து இதுக்குள்ளார அப்படி போடும்போது போட்டுட்டு இந்த சின்ன வெட்டு தெரியுதானா, இங்க இருந்து இருக்கக்கூடாது. இந்த சின்ன வெட்டு இருக்குல்ல, இது உள்ளார எடுத்துட்டு இப்படி எடுத்து நிக்க வச்சிங்கன்னா அது தொங்கும். பாபின் தெரியுதானா, இது தொங்கும். இந்த மாதிரி தொங்கிச்சு வந்தா நீங்க கரெக்டா வந்து இதுக்குள்ளார வச்சு லாக் பண்ணும்போது சவுண்ட் வரும். இது சேவ் பண்ணிக்கோங்க. வந்து நான் பாபின் வைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இங்க போட்டாச்சு. பாபின் வைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ ஸ்விங்காக நான் இங்க போறேன். இதுக்குள்ளார இது போடணும். போட்டுட்டு இது எதுக்கு 3 கொடுத்துருக்காங்கன்னா டெனிம் பீஸ் திக்கான நூல் வருதுல, அது தைக்கிறதுக்காக இது 3 ஓட்டை. அதை சுத்தி போடுவாங்க முடிச்சு வராம இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த கீழே ஒண்ணு இருக்கு, அது கீழே பொறுமையா விட்டுட்டு வெளியில எடுத்துக்குங்க. அதே மாதிரி எடுத்து உங்க வீட்டுல சரியில்லைண்ணா கொஞ்சம் எடுத்து செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இது கீழே சந்து லாஸ்ட் கீழே தெரியுது பாத்தீங்களா, இதுல அதுக்குள்ளார அது போட்டுட்டீங்கன்னா போதும். இது வந்து டென்ஷன் காயில வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். இப்படி பிடிங்கக்கா, இது உங்களுக்கு தெரியுதா பாத்துக்கிறோங்க. இந்த ஓட்டை தெரியுதா, இதுக்குள்ளார அப்படி போட்டுட்டு அவ்வளவுதான். 1 பாருங்க, இது 1, 2, 3, இதுக்கு அடுத்து 3 போட்டாச்சு. இது காட்டுங்கக்கா கீழே, இது தெரியுதா, இதுக்குள்ளார பாருங்க. இந்த நூலை அப்படி இது பிடிச்சி இதுக்குள்ளார விடணும். இந்த தட்டுக்கு நடுவில் எடுத்துட்டு இப்படி எடுத்து இந்த பக்கம் மாட்டிக்கிடணும். மாட்டிட்டு இந்த நூலை வந்து இதுக்குள்ளார இது மாட்டிக்கணும். இது பேர் டேக்கப் லிவர். இது மேல வரணும் இல்லையா, அதனால இந்த பட்டன் இப்படி அழுத்தினா மேல வந்துருச்சா. மேல வந்த பிறகு இதுக்குள்ளார போடுறோம். இந்த நூல் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் எதுவும் வராது. நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாபின் கேஸ் எப்படி போடணும்னு சொல்றேன். இதுக்குள்ள போட்டுட்டு இந்த 2 லிவர் அவ்வளவுதான். இதுலயும் போடுங்க. லாஸ்டா இதுக்குள்ளார போட்டு ஊசியில கோத்துட்டு தான். ஊசியில் கோக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, ஜோன் பண்ணிக்கோங்க. இது வாங்கக்கா, இதுக்குள்ளார காட்டுங்க. இதில் எப்படியே காட்டுங்க, அதுதான் இப்படியே காட்டுங்க. இது வச்சுக்கிடுங்க. நான் பிடிச்சிக்கிறேன். இந்த பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, பாருங்க, இந்த கையில் பிடிச்சிக்கணும். ஆயிடுச்சா, நான் பிடிச்சிக்கணும்னா தெரியுதா, மேலே எப்படி பாருங்க, கேமராவில் பாருங்க தெரியுதா, இப்படி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. நேராக இதுக்கு அடியில் உள்ளார எடுத்துட்டு போயிட்டு அழுத்தவா அது பாருங்க, உள்ள சவுண்ட் வர பாருங்க, அழுத்து போகிறோம் கடக்குன்ட்டு. சவுண்ட் வந்ததா, சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பாபின் சுத்துறது. நெக்ஸ்ட் வந்து தைக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நூல் போட்டுருணும். இந்த ஹோல்ஸ்ல போட்டுட்டு நேரா வரும். இதுல 3 ஹோல்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ்ல மட்டும் போடுங்க. இது 3 ஹோல்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து
இந்த த்ரெட் தைக்கிறதுக்காக நம்ம ஹெவி த்ரெட் போடும்போது இது 3த்துலையும் போடணும். இது நைஸ் த்ரெட் 100 த்ரெட்னால இது தேவையில்லை, இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டென்ஷன், இங்கே வருங்க இந்த டென்ஷன் செட்டு, ட்ரிம்மிங் த்ரெட் டென்ஷன் செட் சொல்லுவாங்க. இதை ஓரளவுக்கு லென்த் நூல் வரதுக்காக மெயினாக இதுலேயும் போடணும், இதை இந்த சந்துக்குள்ளேயே போடணும். ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் போடணும், இதுலேயும் போடணும். அதுக்கப்புறம் இந்த டென்ஷனில் வளைஞ்சி நேராக இதுக்குள்ளார போடுறோம். அதுக்கப்புறம் இந்த கீழே போயிட்டு ஒரு யூ டர்ன் அடித்தோடனே இந்த கம்பி ஆக்ஷன் ஆகிற மாதிரி போடணும். மெயின் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் ஆகி மேலே போகுது, மேலே போயிட்டு டேக்கப் லிவர்க்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த 2 லிவர்லேயே போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து நீடில் பொசிஷன் இந்த பக்கத்துலேருந்து போட்டோம். நீடில்லையே மெயின் இருக்குது. நீடில் வந்து கோடு, அப்புறம் ஒரு பக்கம் பள்ளம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், சரிதா? அந்த பள்ளம், இந்த பள்ளம் வந்து ரைட் சைடு, கோடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். கோடு வந்து லெஃப்ட் சைடில் வரும். ஆயில் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 0 தான். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 0. நீங்கள் வந்து ஆயில் அடிக்கடி ஊற்ற வேண்டாம். ஒரு வாட்டி ஆயில் ஊற்றி விட்டிங்கன்னா அதே பாட்டுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த மேக்னெட் மட்டும் மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாபின் கேஸ் சொல்லிடுறேன். இந்த பாபின் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் பாபின் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும், மிஷின் லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே லாக் பண்ணும்போது சவுண்ட் வரும் பாருங்க, அழுத்தும் போது சவுண்ட் வரும். மிஷினை நிமித்திக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து கைடு தூக்குறோம், காலில் பாருங்க, இந்த காலில் தள்ளுறோம். காலில் அது வரைக்கும் நான் மிஷின் படலில் கால் வைக்க மாட்டேன். கால் வைக்காம பீஸ் உள்ளே வைக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு லிஃப்டரை நீக்கிட்டு துணியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நமக்கு ஸ்விங் பண்ணும் போது கால் வச்சு ஸ்விங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் தைக்க போகிறேன். தைக்கிறேன். குறுக்கு அடிக்கணும் இல்லையா? ரிவர்ஸ் அடிக்கணும். ரிவர்ஸ் அடிக்கணும்னா இந்த லிவரை இப்படி அழுத்தி 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 விட்டிங்கன்னா அது ரிவர்ஸ் அடிக்கும். இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் போதா? இப்போ நமக்கு டாக்கா அடிக்கிற இவ்வளோ தூரம் தைக்கிறோம். தைச்சு முடிச்சோன்னா நமக்கு இதோட போதும் அப்படின்னீங்கன்னா படலை வந்து இது பாருங்க, படலை வந்து பின்பக்கமாக, அதாவது இந்த பக்கமாக எப்படி அழுத்து போகிறேன், இப்படி அழுத்து போகிறேன். அழுத்தினோன்னே ட்ரிம்மிங் சவுண்ட் வந்தது. ட்ரிம்மிங் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூல் அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டிடும். இது பாருங்க, எவ்வளோ எம்எம் வெட்டி இருக்கு? ஒரு 10 mm, 10 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டருக்கு நூல் இருக்குது, அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு தான் வெட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், தையல் பெருசு சின்னது வைக்கிறது பார்க்க போகிறோம். தையல் பெருசு சின்னது வந்து இங்கே தான் இருக்கு பாருங்க. நீங்கள் தையல் வந்து கூட்டுறது கம்மி பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த புள்ளிக்கு நேராக, இந்த டாட்டுக்கு நேராக நான் 2 வச்சிருக்கிறேன். அதே வந்து உங்களுக்கு பெரிய தையல் வேணும்னா நீங்கள் 5 வச்சுக்கலாம். சின்ன தையல் வேணும்னா இதை இந்த லிவர் இப்படி கொஞ்சம் கீழே அழுத்திட்டு 2 வச்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாக்கு A to Bல ஜாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து 3 ஸ்கூட்டர் கொடுப்பாங்க. 3 ஸ்கூட்டர் என்ன பர்பஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாபின் கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்காக சின்னதாக இருக்கும். இது எம்எம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக லீனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் கட்டுறதுக்கு ஊசி எப்படி கைட்டி மாட்டணும்னு சொல்லி கொடுக்குறேன், அதுக்காக இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கைடு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஃபோர்ஸ் வரும், கைடு சேஞ்ச் பண்ணோம்னா பாருங்க, இங்கிட்ட வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் வரும். பின்பக்கமாக திருப்பினீங்கன்னா, இந்த கையை பின்பக்கமாக திருப்பினீங்கன்னா அது ஓப்பன் ஆகி நம்ம கைடு வேறு கைடெலாம் மாற்றிக்கலாம். ஆச்சா? அதுக்கு அடுத்தது ஊசி கைட்டணும் அப்படின்னீங்கன்னா நீடில் ஃபுல்லாக அப்பில் வச்சுக்கணும். அப்பில் வச்சுட்டு இது பாருங்கண்ணா, இந்த ஸ்க்ரூ தெரியுது இல்லையா? இந்த ஸ்க்ரூவை இந்த காடியில் உட்கார வச்சிட்டேன்னா நல்லா பார்த்துங்கன்னா உட்காந்துட்டு ஒரே திருகுதான், அவ்வளோதான். திருகிட்டு இந்த ஊசியை பாருங்க ஷேக் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா வந்துடுச்சா? இப்போ ஊசியை வந்து மாட்டும் போது நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டியதுன்னா பள்ளம், இந்த பள்ளம் வந்து வலது கை பக்கம். அடுத்து இந்த பக்கம் திருப்புறம் பாருங்க, கோடு ஒன்று தெரியும், நீட்டாக கோடு தெரியுதா? இந்த கோடு வந்து இடது கை பக்கமாக வரணும். ஓகேவா? நீங்கள் போடும்போது அதுதான் கான்செப்ட். நான் பிடிக்கும் போது எப்படி பிடிப்பேன்னா இது பாருங்க, இந்த பள்ளம் பக்கம் வச்சு, இந்த பள்ளம் தெரியுதா? இந்த பள்ளம் பக்கம் பிடிச்சி ஊசி உள்ளார வச்சு மேலே ஃபுல்லாக இடிக்குதா பார்ப்பேன். மேலே இடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு டைட் பண்ணி பாருங்க, விட மாட்டேன். ஒரு கை இப்படி பிடிச்சிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு இது கையில் திருக்கி பண்ணணும் பொறுமையாக. அது அவ்வளோதான், ஃபுல்லாக இருக்க வேண்டாம். உங்கள் கை டைட்டுக்கு வச்சா போதும், அண்ணன் கை டைட்டுக்கு வைக்க வேணாம், ஒரு மீடியம் டைட்டுக்கு வச்சா போதும். ஓகே, இப்போ கரெக்டாக போட்டாச்சு. இதுதான் பொசிஷன்.